லைக் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எதுவுமே தெரியாது உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு 100 பேர் இருப்பாங்க. நம்ம தான் பார்த்து பத்திரமா இருக்கணும். அதாவது ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களால் செல்ஃபாக இருக்கவே முடியாது. பினோமோ ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங், ஒலிம்பியா ட்ரேடிங், பாக்கெட் ஆப்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆப்ஷன், இது எல்லாமே பக்கா ஸ்கேம். ஸோ வெல்கம் கைஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்பவே லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த வீடியோவில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் நடக்கிற எல்லா ஸ்கேம்ஸையும் டோட்டலாக எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். பட் வெயிட், அதுக்கு முன்னாடி இன்னும் இம்பார்ட்டன்ட் விஷயமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் தான் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எந்த ஃபீல்டு வேணாலும் எடுத்துக்கோங்க, பிஸ்னஸ் ஃபீல்டு, ஜாப் ஃபீல்டு, வாட் எவர் இட் இஸ், எல்லா ஃபீல்டுலேயும் உங்ககிட்ட அதிகமான நாலேஜ் இல்லாதனால உங்ககிட்ட இருந்து ஸ்கேம் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டமே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கிறதுங்கிறது தான் ஒரு கேள்வி. அண்ட் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்டேஜிலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே, இப்போ நான் எக்ஸாக்டாக உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் நீங்கள் என்னென்ன ஸ்கேம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி நீங்கள் தப்பிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபாரெக்ஸ் ட்ரேடராக எப்படி ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் கண்டென்ட்டு. ஸோ வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் டெஃபினெட்லி உங்களுக்கு இது கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணும். ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஸ்கேம் ஆகாமல் இருக்கணும். அப்போ தான் ட்ரேடிங்லேருந்து உங்களுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் கன்ஃபார்மாக வராது. நீங்கள் லாங் டேர்மில் அதில் ஸ்டிக்காக இருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம வீடியோ 4 பேருக்கு நிறைய போய் சேரும். இந்த வீடியோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோலேருந்து எடுக்கப்பட்டது தான். ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா டாப் லைக் வர கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் அந்த கண்டென்ட்டாக பண்ணி போடுவேன். ஸோ டெஃபினெட்லி ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்கேம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராமில் கால்ஸ்லாம் கொடுப்பாங்க. லைக் எப்போ வாங்கணும், எப்படி வாங்கணும் அதெல்லாம் சொல்லி, அது ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம். இன்னொரு டைப் ஆஃப் ஸ்கேம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்கேமு. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜஸ்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு போட்டிங்கன்னா நிறைய ஆப்ஸில் வரும். அது எல்லாமே அதாவது ஒரு 80% பக்கா ஸ்கேம். நான் அதை பற்றி வரேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்கேம்னா தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெலிகிராம் பற்றி சொல்லிடுறேன். ஓகே, டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் போய் அங்கே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸில் எப்போ வாங்கணும் அப்படின்னு சொல்லி கால்ஸ்லாம் கொடுப்பாங்க. லைக் இப்போ வாங்குங்க, இவ்வளோ ஸ்டாப் லாஸ், இதில் விற்றுருங்கன்னு சொல்லி. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டிபெண்டாக இருப்பீங்க. லைக் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எதுவுமே தெரியாது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களை அதாவது ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களால் செல்ஃபாக இருக்கவே முடியாது. இப்போ நீங்கள் ஒரு சேனலை ஜாயின் பண்ணிட்டீங்க டெலிகிராமில், அதில் நல்லா தான் போது, ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அந்த சேனலில் இல்லை, அதாவது அந்த சேனலே டெலீட் ஆகிடுச்சு, இல்லை அவர் கால்ஸே கொடுக்குறது இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு உண்மையாலே ஒரு டெஃபினெட்லி செல்ஃப் இண்டிபெண்ட் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஓனாக தான் கற்றுக்கணும் அண்ட் ஓனாக தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த மாதிரி கால்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வாரத்துக்கு ஃப்ரீயாக பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் உங்களை அதிகமாக பே பண்ண வச்சு அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கன்ஃபார்மாக ரெக்கவர் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் சில ட்ரேட் தப்பாக போகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி சைக்காலஜிக்காக அஃபெக்ட் ஆகும். அண்ட் டெஃபினெட்லி இது ரெக்கமெண்ட் கிடையாது. மற்றவங்க டிசிஷன், அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், அது என்னதான் இருந்தாலும் அதில் டிபெண்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கிற பட்சத்தில் தப்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது டைப் ஆஃப் ஸ்கேம், அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்ஸ் 80% ஸ்கேம்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. வெயிட், இப்போ நான் கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு போட்டேன்னா இந்த இடத்துல ட்ரேடிங் ஆக்டா அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டா எஃப்எக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பியா ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி நிறைய வருது. ஸோ இது எல்லாமே ஸ்கேம்னு சொல்லி நான் ஈஸியாக சொல்லலாம். ஓகே வெயிட், இப்போ ட்ரேடிங்னா என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சரி, ட்ரேடிங் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங். அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பண்ணி உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அண்ட் அதில் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு 100 ரூபா ப்ராஃபிட் வருது, லாஸ் 20 rupeesன்னு சொல்லி நம்ம செட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு ட்ராபேக் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆப்லாம் வரும்ல, இந்த பேர்லாம் ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது. ஒரே நிமிஷம் நான் அந்த பேர்லாம் சொல்லிடுறேன், அப்போ தான் நீங்கள் அவேராக இருப்பீங்க. பினோமோ ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங், ஒலிம்பியா ட்ரேடிங், பாக்கெட் ஆப்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆப்ஷன், இது எல்லாமே பக்கா ஸ்கேம். நம்மள தானே? வெயிட், இப்போ நான் ஒரு ஆப்குள்ளே கூப்பிட்டு போகிறேன் உங்களை. வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒலிம்பியா ட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்குள்ளே வந்துட்டோம். பார்க்க பாருங்கள், ஃபாரெக்ஸ் மாதிரியே இருக்குது. ஃபாரெக்ஸ் மாதிரியே இருக்குது. கோல்டு இருக்குது, யூரோ யூஎஸ்டி இருக்குது, அதுக்கப்புறம் ஏயுடி இருக்குது. ஸோ இப்போ நம்ம யூரோ யூஎஸ்டின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேங்களா, மேலே பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட் இது போல் கொடுத்துட்றாங்கப்பா. இது போல் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாருங்களேன், கரெக்டாக ட்ரேடிங் மாதிரியே இருக்கா, சார்ட்ஸ்லாம் இருக்கா, ஓகேங்களா, சார்ட்ஸ்லாம் இருக்கா. ஆனால் இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு மேஜர் பிரச்சனை அப்படின்னா, இந்த இடத்துல கீழே பாருங்கள் ப்ராஃபிட்னு இருக்கா 65, அது கீழே இருக்குது பார்த்தீங்களா 70. அதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது 70 ரூபான்னு வச்சுக்கோங்க, மேலே உள்ளது 65 ரூபா. 70 ரூபா போட்டு நம்ம ட்ரேடு கரெக்டாக வந்துச்சுன்னா 65 ரூபா ப்ராஃபிட்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த இடத்துல தான் ஒரு கேம்லிங் மைண்ட் செட், அதாவது இது ஒரு பக்கா கேம்லிங் ஆப். இப்போது ட்ரேடிங், ரியல் ட்ரேடிங்னா நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது கரெக்டாக வந்ததுன்னா 95 ரூபா ப்ராஃபிட் எக்ஸ்ட்ராவாக வரும். கரெக்டாக வரலன்னா அந்த 100 ரூபாவும் போயிடும். இது கேம்லிங் தானே, இது ட்ரேடிங்கா? ஆனால் ட்ரேடிங்கிற ஒரு பேரில் இந்த மாதிரி செட் பண்ணி பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டைமிங்லாம் வேறு இருக்குது. ஒரு நிமிஷத்துக்குள்ளே ப்ரெடிக்ட் பண்ணணுமா. இப்போ நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கீழே போகும்னு சொல்லி நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டைமிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு 44, 43, 42ன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 40 செகண்டுக்குள்ளே நான் கீழே போகுங்கிற ஏரியா கிளிக் பண்ண பார்த்தீங்களா, அது கீழே ப்ரைஸ் இருந்தது அப்படின்னா இதில் எனக்கு 70 ரூபாவில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 65 ரூபா. இன்கேஸ் அது கீழே வரல அப்படின்னா நான் 70 ரூபா போட்டேன் பார்த்தீங்களா, அதுவும் போயிடும். இது என்ன டைப் ஆஃப் ஸ்கேமுங்க? பச்சையாக கேம்லிங். இது கேம்லிங், பக்கா கேம்லிங் இது. ஸோ இதுலேருந்து நீங்கள் கன்ஃபார்மாக தள்ளி இருக்கிறது ரொம்பவே நல்லது. வெயிட், இதை பாருங்கள், ரிசல்ட் வந்துருச்சு 10, 9, 8, 7. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த 70 ரூபா போயிடுச்சு, ப்ராஃபிட் வரல. இப்போது இது டெமோ அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டில் இன்கேஸ் நீங்கள் ஒரு 5000 ரூபா டாப் அப் பண்ணுறீங்க, இது ஆப்லாம் சூப்பர் இன்டர்ஃபேஸாக இருக்குது, ட்ரேடிங் மாதிரி தான் இருக்குது, பேசாமல் நான் ஒரு 5000 ரூபா ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி போட்டிங்க நண்பர்களே. இப்போ 5000 ரூபாயில் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறீங்க 100 ரூபாய்க்கு. இப்போ 100 ரூபாய்க்கு நான் மேலே போகும்னு சொல்லி சும்மா எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் அமைக்கி விடுறீங்க, அது கீழே வந்துருச்சு, அந்த 100 ரூபாவும் போயிடும். இதான் ட்ரேடிங்கா? போட்ட காசெல்லாம் அம்போன்னு விடுறது தான் ட்ரேடிங்கா? கேம்லிங். இந்த மாதிரி 90% ஆஃப் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா கேம்லிங்கில் ரன் ஆகிட்டு இருக்கு, அதுவும் கூகுள் ப்ளே ஸ்டோரில். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஆப்லாம் ஃபஸ்ட் இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆகவே ஏன் விடுறாங்க, இந்தியாவில் ஏன் இதெல்லாம் பார்க்காம ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ண விடுறாங்கங்கிறது தான் என்னுடைய கேள்வியே. ஏன்னா ஆஸ் அ பிகினர் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாதுல்ல. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனி ரொம்ப நிறையா ஸ்கேம் பண்ணுறாங்களோன்னு தோணுது எனக்கு. ஓகே, இதை நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. சொல்லும் போதே பாருங்களேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் நிறையா பேர் மணி லூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆன்லைனில் பார்க்குறதா இருக்கட்டும், எனக்கு பர்சனலாக வந்து டிஎம் பண்ணுறதா இருக்கட்டும், இட்ஸ் நாட் ஃபேர். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நீங்கள் கன்ஃபார்மாக தப்பிச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேம்லாம் என்னன்னு சொல்லி நல்லா புரிஞ்சிருப்பீங்க, என்னென்ன டைப் ஆஃப் ஸ்கேம்ஸ் இருக்குது, அதுலேருந்து எப்படி அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறதுன்னு சொல்லி தான் நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, இப்போ நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு எதுவுமே தெரியல, ஏபிசிடி கூட தெரியல அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், அண்ட் டெஃபினெட்லி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கோட இன்டெப்த் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மினிட் வீடியோவாக நான் ஆல்ரெடி யூடியூப்ல போஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லிங்க் தர மறக்காமல் போய் பார்த்துருங்க. அண்ட் டெஃபினெட்லி உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நான் என்னன்னு சொல்லி தெரியல அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா நீங்கள் எதுவுமே தெரியாமல் இங்கே அங்கே போயிட்டு இது போல் ஆப்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு லூஸ் மணி. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லி டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்லோவாக பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் ஸ்டிக் இன் அ லாங் டேர்மில் நீங்கள் நல்லா ஸ்டிக் பண்ணி அண்ட் டெஃபினெட்லி சூப்பர் ப்ராஃபிட் மேக் பண்ணுவீங்க. அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிகினர்ஸ் என்ன அதிகமாக தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா அவங்ககிட்ட அந்த ஃபீல்டு அதிகமான நாலேஜ் இல்லாதனால எதுனா ஒரு ட்ராப்பில் இல்லை எதுனா ஒரு ஸ்கேமில் போய் மாட்டிப்பாங்க. அண்ட் டெஃபினெட்லி அது ஸ்கேம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபீல்டையே தப்புங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். அந்த ஃபீல்டே ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் ஃபீல்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்னா அந்த ஸ்கேம் பண்ணுறவங்களுக்கு. மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல்டை ஒரு பேட் இம்ப்ரெஷன்னால் விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ தட் இஸ் வாட் இந்த வீடியோடைய மெயின் மோட்டிவே என்னென்னா, இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு 100 பேர் இருப்பாங்க. நம்ம தான் பார்த்து பத்திரமா இருக்கணும். அண்ட் டெஃபினெட்லி உங்களுக்கு ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லி தெரியல அப்படின்னா அதுக்கும் வீடியோ கொடுத்துருக்கேன் நான்.
நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். லைக் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன், இஃப் யூ வாண்ட் டு என்டர்டைன். ஸோ யா, தட் இஸ் வாட் ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, அப்போ நம்ம வீடியோ நிறைய பேர் போய் சேரும். தேங்க்யூ ஃபார் 35,000 subscribers. Soon we are going to hit 50,000 subscribers. Thank you, bye bye, take care. I will meet you in next video. Until then bye. Comment section la comment பண்ணிருங்க next என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? Bye.